ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம் சீசன் 5ல ஒரு கண்டெஸ்டன்ட் தான் சுமன்ராஜ் அவர்கள். இவருடைய சிங்கிங் எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பா இவரு டாப் 5ல ஒருத்தவரா வருவாரு அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து. எல்லா கண்டெஸ்டன்ட்டோடைய ஏவியும் வந்து வெளியிடுறாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில சுமன்ராஜோடைய ஏவியையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. வேற லெவல்ல இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆக்சுவலா அவங்களுடைய சமூகத்தோடைய ஒரு தாக்கம், அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, பயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க தாத்தாக்குள்ளேயே இருந்திருக்கு. அவர் தாத்தா வந்து ஒரு அவர் மூலியமா சுமன்ராஜுக்கு அந்த ரத்தத்தில கலந்த ஒரு இசை அப்படின்றது தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அவங்க தாத்தா வந்து ஷைன் ஆகல. காரணம் அவர்கிட்ட இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, பயம். ஸோ, அ அவருடைய தாத்தா சுமன்ராஜுடைய தாத்தா வந்து சுமன்ராஜோடைய அப்பாவுக்கு நீங்க எப்படியாவது படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு நெறைய புத்தகங்கள் வாங்கி குடுத்துருக்காங்க. நல்லா படிக்க வச்சிருக்காங்க. பட் ஆனா, அவர் அப்பா என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா கூட வளர்ந்ததோடைய ஒரு தாக்கமா என்னான்னு தெரியல. அதே தாழ்வு மனப்பான்மை, அதே பயம் எனக்குள்ளேயுமே இருந்தது. அதனால என்னால வந்து அவ்வளோ பெருசா ஷைன் பண்ண முடியல. என்னுடைய மகன் சுமன் ராஜுக்கும் அந்த ஒரு பயம், தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய சொந்த ஊர விட்டுட்டு விழுப்புரம் பக்கத்தில நாங்க போய் செட்டில் ஆனோம். ஸோ அங்கேருந்து வந்து ஆரம்பிச்சது எங்களுடைய ஜர்னி அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சுமன் சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றாருன்னா, சரிகமப வந்து அவங்களுடைய வாழ்க்கையில புதுசு கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய அப்பா சுமன் ராஜுடைய அப்பா வந்து சீனியர் சீசன் 3ல இருந்து இந்த சரிகமப ஆடிஷனுக்கு வந்துட்டு தான் இருக்காரு. ஆனா 2ண்ட் ரவுண்ட், 3 ரவுண்டுக்கு மேல அவரால வந்து போகவே முடியல. அதற்கு ஒரு காரணம் அவருடைய தாழ்வு மனப்பான்மையும், பயமும் கூட அப்படின்ற மாரி அவங்க அப்பாவே வந்து சொல்றாங்க. இந்த ஒரு இது சுமன்ராஜுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பினேன். ஸோ சுமன்ராஜோடைய வெற்றி வந்து எங்க எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி வந்து கொண்டாட்டம் கிடையாது, கட்டாயம். அது வந்து நிச்சயமா வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் சுமன்ராஜ் சொல்லக்குள்ளயுமே நான் வெற்றி அடையணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறேன். ஏன்னா என்னுடைய வெற்றி ஒரு சாமானியனுடைய வெற்றி, ஒரு எளியவர்களுடைய வெற்றி, ஒரு மக்களுடைய வெற்றியா தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் நான் வரேன் நானு அப்படின்ற மாதிரி சுமன் ராஜும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.